நேர்களே, இன்றைக்கு 22ஆம் தேதி. இன்னும் 14 நாட்கள் மட்டுமே தேர்தலில் இருக்கிற நேரத்தில் இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி, காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கட்சிக்குள்ள மிக மோசமான முரண்கள் ஏற்பட்டிருக்கிறதாகவும், பீகார் சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணியில் சுமூகமான ஒரு தொகுதி பங்கீடு எட்டப்படாமல் முரண்பாடு நிலவுவதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் தன் செய்தியில் தெரிவித்திருக்கிறது. இதனால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய 10க்கு மேற்பட்ட தொகுதிகளில் அந்த கூட்டணி கட்சிகள், அதாவது இந்தியா கூட்டணி கட்சிக்குள்ள காங்கிரஸ் மற்றும் தேஜஸ்வி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டணியில ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது. இது ரொம்ப சிக்கல் பிடித்தது. 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டசபை தேர்தலில் நவம்பர் 6ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடக்கிறது, நமக்கு தெரியும். 14ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகிறது, முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும். பாஜக வெற்றி பெறுவதற்கு இமாலய பிரயாகம் செய்கிறார்கள். இவர்களும் கூட ஓச்சோரைன்னெல்லாம் நிறைய ஆர்ப்பாட்டம் அரசியலை ராகுல் காந்தி பண்ணா, இப்போ கோணக்கிளி இந்தியாவில் நடக்கிறது. அதாவது இந்தியா கூட்டணியில் முதல் கட்ட தேர்தல் நடைபெறக்கூடிய 6ஆம் தேதி 121 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து மனுக்களை திரும்ப பெறக்கூடிய அவகாசம் திங்கட்கிழமையோடு முடிந்தது. இன்னைக்கு புதன்கிழமை. அதே போன்று 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறக்கூடிய 122 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் திங்கட்கிழமை நிறைவடைந்து வேட்பு மனுக்களை திரும்ப பெற வரும் வியாழக்கிழமை அக்டோபர் 23 கடைசி நாள். இது நாளைக்கு. முதல் கட்டத்துக்கு எல்லாம் முடிஞ்சது. 2ஆம் கட்டத்துக்கு எதிர்ப்பு ரைவலா இருக்கிறவங்க நாளைக்கு வேட்பு மனுவை திரும்ப பெறணும். இப்போ முதல் கட்டத்துக்கு திரும்ப பெறல யாரும், ஒருத்தரை எதிர்த்து நிற்கிறாங்க ஒரு 10 தொகுதியில். அதை நான் பின்பு சொல்றேன். இதற்கிடையில ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில என்டிஏ, ஐக்கிய ஜனதா தளம், நிதிஷ்குமார், பாரதிய ஜனதா தலா 101 இடங்கள்ல போட்டியிடுறாங்க. அங்க மற்ற கட்சிகளான சிராக் பஸ்வான் 29 தொகுதிகளில் அவருடைய லோக் ஜன்சக்தி போட்டியிடுகிறது. அதே மாதிரி ஜித்தன் ராம் மாஞ்சியினுடைய ஹிந்துஸ்தான் ஆவாம் மோர்ச்சா ஒரு 6 தொகுதிகளிலும், உபேந்திர குஷ்வாகாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா 6 இடங்களிலும் போட்டியிடுகிறது. அங்க குழப்பம் இல்லாமல் விவகாரம் முடிந்தது. ஆனா காங்கிரஸ் மற்றும் பீகாரில் தேஜஸ்வி யாதவ் இருக்கிற எதிரணியில இப்போ குழப்பம். ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆர்ஜேடி இந்தியா கூட்டணியில, காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் லிபரேஷன் தான் அந்த கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி, இது அல்லாமல் விகாஷூல் இன்சான் அந்த கட்சி, இதெல்லாம் இந்தியா கூட்டணியில தொகுதி உடன்பாட்டில் இன்னும் சுமூக உடன்படிக்கை ஏற்படவில்லை. இது முதல் கட்டத்துக்கு வேட்புமனு தாக்கல் செய்து ஃபைனல் எல்லா ரிசல்ட் முடிஞ்சது திங்கட்கிழமை. 2ஆம் கட்டத்துக்கு நாளைக்கு முடிகிறது. ஆக பீகார் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முதல் கட்டம் நிறைவடைந்த வேளையில் இக்கூட்டணியில தொகுதி பங்கீடு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவே இல்லை. இது எப்படி விளங்கும்? இந்த கூட்டணி 143 வேட்பாளர்களோடு பீகாரில் ஆர்ஜேடி முழு பட்டியலை திங்கட்கிழமை வெளியிடப்பட்டு விட்டது. இவர்களில் 21 பேர் பெண் வேட்பாளர்கள். பாரதிய ஜனதாவும் ஐக்கிய ஜனதா தளத்தை விட அதிக பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியல் வெளியாவதற்கு முன்பே ஆர்ஜேடி வேட்பாளர்கள், அதாவது தேஜஸ்வி யாதவ் அவருடைய கட்சி வேட்பாளர்கள் பலர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தார்கள். இப்போ இதுல இருந்து என்ன நடக்குதுன்னா, இதை ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. கொலிஷன்லாம் பெரிய கட்சி காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கிறது, இந்திய தேசிய அதாவது இந்திய கம்யூனிஸ்டுக்கு, இவர்கள் எல்லோரும் இணைந்து பங்கு போட்டு ஒரே மேடையில் அறிவிக்கணும். ஆளுக்கு போட்டாங்க. 143 தொகுதியை அவன் அறிவிச்சிட்டாங்க. யாரு? தேஜஸ்வி. இப்போ காங்கிரஸ் சார்பில் அவங்க அறிவிக்கிறாங்க. இப்படி எல்லாம் தனித்தனியா போது வேட்புமனுக்கான விவகாரமும் முடிஞ்சு போச்சு. திங்கட்கிழமை யாரும் வாபஸ் செய்யலை. ஒரே கட்சி ஒரே கூட்டணி டபுள் டிரைவ்ல நிற்கிறாங்க. இப்போ 2ஆம் கட்டத்துக்கு வியாழக்கிழமை முடியுது.
இந்த நிலையில இந்த எதிர்த்து போட்டியில காங்கிரஸ் சார்பில் எத்தனை வேட்பாளர்கள் என்றால் 61 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், லெனினிஸ்ட், லிபரேஷன்ஸ் கட்சியில 20 பேர், விகாஷூல் இன்சான் கட்சியில 16, இந்திய கம்யூனிஸ்ட்ல 9 இடங்களில் போட்டியிடுவதாக அந்தந்த கட்சிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமூக உடன்பாடு அந்த கோலியேஷன்ஸ்குள்ள யாருக்கும் எட்டப்படாதால் 10க்கு மேற்பட்ட தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டியிடும் நிலை உருவாகிவிட்டது. இது 2ஆம் கட்ட தேர்தலுக்கு வேட்புமனுவை திரும்ப பெற வியாழக்கிழமை கடைசி நாள் என்ற நிலையில, நாளை கடைசி நாள். இந்தியா கூட்டணி தங்களுக்குள் மோதும் தொகுதிகளின் எண்ணிக்கை அன்றைய தினம் உறுதியாகும். நாளைக்கு தான் அவங்க நாளைக்கு பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. இந்தியா கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக இதற்கிடையில காங்கிரஸ் எப்பவுமே ஒரு உருப்படாத வேலையை செய்வார்கள். அதே போல இந்தியா கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவை முன்னிறுத்த காங்கிரஸ் விரும்பவில்லை. அப்ப யாரை நிறுத்தணும் தெரியலையே. அத்துடன் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்டு நிர்பந்திக்கிறதுனால ஒரு சுமூகமான உடன்பாடு எட்ட முடியாமல் போய்விட்டதாக கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள், வட்டாரங்கள் மனவேதனையோடு தெரிவிக்கிறார்கள். இதே போல காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் தேர்வு தொடர்பாக அந்த கட்சிக்குள்ளும் கடும் அதிருப்தி இருக்கு. முதல் கட்டத்தில் 1314 வேட்பாளர்கள், அதாவது 6ஆம் தேதி முதல் கட்ட தேர்தலில் வேட்புமனு பரிசீலனையில் 300க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் 61 பேர் தங்களின் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றார்கள். இது அங்கு உள்ள நடைமுறை. இதனை அடுத்துதான் 1314 வேட்பாளர்கள் இறுதியாக களத்தில் போட்டியிட போறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிலிருந்து விலகுவதாக ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா JMM அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு கொலியேஷன் பார்ட்னர் இந்தியா கூட்டணியில். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் JMM காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் உள்ளது. ஒருங்கிணைந்த பீகாரில் இருந்து பிரிந்து உருவாக்கப்பட்டதான் ஜார்க்கண்ட் மாநிலம். உத்தராஞ்சல் பிரிஞ்ச மாதிரி யூபியிலிருந்து. ஜார்க்கண்ட் மாநிலம் எல்லையோர மாவட்டங்களில் ஏராளமாக பழங்குடியினர்கள் அதிகம் வசிக்கும் 12 தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு அக்கட்சி கோரி வந்த நிலையில் மூத்த தலைவரும் ஜார்க்கண்ட் அமைச்சருமான மிக முக்கியமாக சுதிபாவ் குமார் என்ன சொன்னார்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் RJD உடனான கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலையில் உள்ளோம். இதன் மூலம் அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கணும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா விலகிற்று. அப்ப ஜார்க்கண்ட் தேர்தலில் காங்கிரஸ் RJD இடதுசாரிகள் என எல்லோருக்கும் உரிய அளவுக்கு JMM இடத்தை கொடுத்தாங்க. ஆனா பீகார்ல காங்கிரசும் RJDயும் தங்களுக்குள் பெரும்பாலான தொகுதிகளை ஒதுக்கி கொண்டு விட்டன. எங்களுக்கு தொகுதி ஒதுக்காமல் அவர்கள் சதி செய்து விட்டனர். எனவே பீகார் சட்டசபையில் நாங்க போட்டியிலிருந்து விலகுகிறோம். அப்ப இந்தியா கட்சி மிக சிறந்த முறையில் பாரதிய ஜனதாவுக்கு வழி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இதுல புத்திகட்ட தலைவர்களாக இருப்பது ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் தான் என்றும் கருத்து வருது. ஏன்னா இவர்களுடைய பொது எதிரி பாரதிய ஜனதா. இவர்களை துவம்சம் செய்வதற்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தை காவு கொள்கிறார்கள். ஓட் ஷேர் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் தேஜஸ்வி யாதவை போட்டியில் இருந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க மறுப்பது ஏன்? பாயிண்ட் நம்பர் 1. சரி, உங்களுக்கும் பாஜகவுக்கும், அதாவது காங்கிரசுக்கும் தேஜஸ்விக்கும் நெக்கா இருந்தா பரவாயில்ல. கடந்த தேர்தலில் 143 தேர்தல் இதுல போட்டியிட்ட தேஜஸ்வி 74 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். காங்கிரஸோ 70 போட்டியிட்டு வெறும் 19 தொகுதியில தான் போட்டிட்டாங்க. இந்த தடவை உங்களுக்கு 61 தொகுதி வேற கொடுத்திருக்கிறாங்க. அப்ப யாரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்புகிறது, ராகுல் காந்தி விரும்புகிறார், மாநில கட்சி தலைவர் விரும்புகிறார்கள், மல்லிகார்ஜுன கர்கே விரும்புகிறார்கள் என்பது புரியவில்லை. இரண்டாவது, உங்களுடைய தேசிய பார்ட்னராக இருக்கும் கம்யூனிஸ்டுகள், அவர்களுக்கும் இடஒதுக்கீட்டை குறைத்திருக்கிறீர்கள். இதற்கு உங்களுடைய மிக முக்கிய பார்ட்னராக
ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு நீங்கள் சிபுசேனனுடைய அப்பா, அதற்கு பின்புதான் அந்த சோரன், அவருக்கும் இடம் கொடுக்காமல் அவரை அதிருப்திக்கு உள்ளாக்கி அவங்க இன்றைக்கு அந்த ஜார்க்கண்ட் ட்ரைபல் பகுதியில் போட்டியிட போறாங்க. அதுல இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுகள் கண்டிப்பாக பிரிய போகிறது. அதனை அடுத்து மிக முக்கியமாக முதல் கட்ட வேட்புமனு தாக்கல் வித்ட்ராவெல்லாம் முடிஞ்சு போச்சு திங்கட்கிழமை. நாளை 2ஆம் கட்டம். உங்களுக்குள்ளே குலுக்கல் போட்டியும் நடைபெற போகிறது. இதில் எந்த அளவுக்கு பின்னடை வரப்போகிறது என்பதை தேர்தல் களம் வரக்கூடிய நவம்பர் 14ஆம் தேதி மதியானம் ரொம்ப தெளிவாக தெரிந்துவிடும் என்பதோடு இதுதான் இன்னைக்குள்ள செய்தி. மீண்டும் அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.